ஹலோ குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலமாக 2 மணி. இப்போவும் கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்லாட்ட வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கோல் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும், இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்து எல்லா காலுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தந்த தார ஆதரவுன்றது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்லவே இல்லாது. தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு. அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன். நான் இது அவசரமான வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது, என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபடிச்சு தலைம்பெற வேலை, என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான். என்னென்றால் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதாவது வந்து செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருக்கிற டாக்டர் தர்ஷன், டாக்டர் மதிவானன் சர்ஜன், அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ மெடிக்கோ லீகல், நான் சொன்னப்பட்ட சில குற்றங்களில் வந்து மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு பேஷண்ட் ஷேர் பண்ணிக்கேன். அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்ல இருந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து அவைய வந்து ஒரு ஆச்சிரமம் மாதிரி நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்கிற நியூஸ் ஒன்று என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். என்னடா நான் அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ இவர் ஒரு கடிதம் உண்டு. அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர் டிஎம்ஓ என்ற பேரில் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம். என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி வந்து தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் 25 டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 3 பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனைகள் வந்து நான் முன் வச்சுட்டேன், அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டேன் அவர் உண்டு. மற்ற டாக்டர் கமலா ஜெகு என்று சொல்லி அவட பிரைவேட் சம்பந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டேன்றது 2வது. அதை விட அவட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் தேடிப்பிடிங்க எல்லாத்தையும் உங்களால் ஏழுமென்றால் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை 3 பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவை போலீஸ் ஸ்டேஷன் இந்த 2,75,000 ரூபா காசோட பணப்பையை பறைச்சவை அதை திருப்பி தரையில் ஃபோனை உடைச்சு அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சு எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்பாக அதை வழக்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியலை. நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்திரன் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கீங்கன்னா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் 5 அதாவது இன்றைக்கு விடிஞ்சிட்டு இன்றைய காலம் 8 மணிக்கு வந்து அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம் என்று சொல்லி அதாவது பேஷண்ட் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாதிரி ஒன்று விட்டுருக்கணும். உண்மையாக ஊடக அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும். அது வந்து இவன் நாளைக்கு செயற்படுத்திவினமா இருந்தால் நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமாக வர குழந்தை பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணுமன்றது எனக்கு சரியான கவலை. நான் ஒன்று கண்ண டாக்டர்ஸ் மேல்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு நான் அப்படி செய்யாதேங்க, உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இதே இல்லாமல் வரலாம், நாங்கள் இப்போ செய்கிற பாவங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு போய்ச்சதுன்னு தேவை அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ. நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வருமென்று சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியில இருந்து நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கண்ண டாக்டர்ஸுக்கு சொன்னேன். நான் கவலைப்பட்டவேன்னு நான் உங்களுக்காண்டி செய்யலை. இவங்க ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்கு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெறுட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம், உங்களை ரிலீஸ் பண்ணுவோம், உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை. அப்படி அந்த டாக்டர் மயூரன்றவர் வந்து எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியாவசியருக்கு வைத்தியசாலையின் அனுமதிக்குள்ள இல்லாமல் வேறு வைத்தியசாலையில் வேலை இது கொண்டு எங்கண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்றா நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ. இவ தங்கள்ட இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷண்ட்ஸை சாவிட போயினோம்னு சொல்லி அடிச்சிருக்கணும். நான் இப்போ விடிய கிழமை 2 மணி நான் யோசிக்கிறேன் என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாவே திருப்பி கொழும்பு போவோமான்னு யோசிக்கிறேன். இவ அப்படி செய்வினமாக இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை.
நான் யோசிக்கிறேன் இவ இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னால ஒரு பேஷண்ட் செத்துடக்கூடாது, என்னால ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலை விட்டு போவோமான்னு யோசிக்கிறேன். என்ன டிசைட் பண்ணல. நான் அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் கெஞ்சி கேட்கறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றா நான் திரும்பி போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நாளைக்கு இவ அப்படி ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவ செய்யற அராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில பெரும்பாலும் நாளைக்கு போறது சம்பந்தமா தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு போகணாமன்னு சொல்லி கன்னடத்துல இருந்து வந்து எனக்கு போகணாமட்டு கன்னட உத்தரவு வந்திருக்கு. நான் இந்த தனிப்பட்ட முடிவா இதை போகலாமா, நான் இதை விட்டுட்டு போவோமா, சாவச்சேரியை வேறு யாராவது வந்து எடுப்பினமா என்று ஒரு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். பட் எனக்கு அங்கிருந்து கடிதம் வரைக்கும் நான் சட்டப்படிமையாகவே போக இயலாது. நான் அவைட்ட அந்த டாக்டர்ஸ் மேலேயும் கெஞ்சி கேட்கறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம், நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ, நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன். நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கும் ஒரு நட்டமும் இல்லை, ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை. எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது, அதால நான் போற சம்பந்தமா தான் கூட பரிசீலிச்சு கொண்டிருக்கிறேன். என்னாலும் எனக்கு தந்த உதவியில் எல்லாருக்குமே நான் விடிய இப்ப 2 மணி 2:30 3 மணி ஆகுது, என்னால் நித்திர உள்ள எல்லாம் இருக்கு. இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, என் முகத்தை பார்க்கும்போது தெரியும். என்னால ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல இந்த வீடியோ வரேன். இதை பார்க்குறேன். நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும். மற்றது இது சம்பந்தமா என்னால சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏனென்றால் அவ தங்களோட சுய புத்தியில இது செய்யல. இது வந்து மயூரன் மற்றது மதிவாணன் மற்றது இந்திரகுமார் டாக்டர் எல்லாருமே டாக்டர்ஸ், இந்திரகுமார், அதை விட டாக்டர் சமீர், அப்படி ஒரு 4-5 பேர் இருக்கிற 25 டாக்டர்ஸை வெரிட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் வெரிட்டி இவர் உங்களோட வற்புறுத்தி கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு மேலே விவரிக்க இயலாது. எல்லாருக்குமே இது வடிவா விளங்கும், எல்லாருக்கும் வடிவா தெரியும். நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்றேன். நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாம இருந்து கொண்டு இவைய வேலை செய்ய தான் என் மனிதாயமான அடிப்படையில் கேட்கிறேன். என்னால நீங்க செய்யற தொழிற்சங்க போராட்டத்தால ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது. பட் என்ன ஆசைக்கிறது சரியான கஷ்டம். நான் ஆசைச்சாவளிய நீங்க ஆசைக்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் வெண்டிட்டீங்களே வச்சுக்கொள்ளுவோம், நான் தோத்துட்டேன் எடுத்துக்கொள்ளுவோம். நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிற பயத்துல நான் போடுறேன் எடுத்துக்கொள்ளுவோம். சந்தோஷம், இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்ட சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால் அது நடக்காது. என்ன பேரை சாட்டி நீங்க சாக்கொள்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பெரும்பாலும் நாளைக்கு புதிய வைத்தியர் ஒரு ஆள் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்த உடனே நான் விட்டுட்டு போறதை பற்றி தான் 80-90% வீதம் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். அதை வேண்டாமன்னு சொல்லி பேர் வந்து இப்ப சொல்லி கொண்டிருக்கேன், இப்போ கால் பண்ணி கொண்டிருக்கேன். பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்து இங்க பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்து இந்த காவாலி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் மயூரன் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்ல. அவ சம்பந்தமா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஜட்ஜ் மேருக்கும் கண் தெரியாது, வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது, அதால் அது பிரச்சனை இல்லை. சந்தோஷம். மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புல, அதாவது நெஞ்ச தூக்கி கொண்டிருக்கிற ஆம்புல டாக்டர், அடித்து உடைப்பம்ன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தா ஜாழ்ப்பாணத்துல வெல்றதாவே இருக்கட்டும். என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலயும் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன். நான் இதை தோல்வியா எடுத்துக்கொள்றேன். அப்படி எடுத்துக்கொள்றால நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வீங்கன்னு சொன்னா தயவு செய்து வந்து வேலைங்கோ. இது எந்த ஊர், இந்த ஊர்ல என்னால ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன், நீங்க வேண்டிட்டீங்க. நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் பெரியாள். டாக்டர் மதிவாணன், நீங்கள் தான் தெய்வம். உங்களோட வளமையான தொழில் எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். நீங்க வெளியில நடக்கிற பிசினஸ் செய்யலாம். டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா, என்ன 3 வருஷம் நீங்கள் இருக்கலாம், இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ. இது தவிர டாக்டர் இந்திரகுமார், நீங்கள் எங்க கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க, எந்த ரூம்ல வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அதை நான் இனிவார எம்எஸ் கேட்க மாட்டேன். கேட்டால் என்ன நடக்கும், நீங்கள் அவையும் திலத்துவீங்க. திலத்துறதுக்காண்டி ஆக்களை சாக்கொள்வீங்க. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இனி வரப்போற டாக்டர் காண்டிவன் வந்து இதுல மாத்திர விகாட்ஸ் இருக்கோ எனக்கு தெரியல. அவரும் இவையோட ஒரு ஆள் தான்.
இவையில் ஒரு ஆள். ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ் 6வது வந்து